Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வீட்டு சமையலறையில அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மளோட பல நோய்களை விரட்டுறதுக்கு உதவுது அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமா தானே இருக்கு. ஆமாங்க, நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய ஓமம் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. அப்படி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த ஓமம் மருந்தா பயன்படுது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த ஓமம் வீட்டிலேயே இருந்து நமக்கு எளிமையா கிடைக்கிறதுனால தான் நம்மள்கிட்டயே இருக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஓமத்தை தண்ணியில கொதிக்க வச்சு பனவெல்லம் சேர்த்து காலையில தினைக்கும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் நல்லா பலம் பெறும். 100 கிராம் ஓமத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அஜீரண கோளாறுலாம் சரியாகும். தொண்டையில் புகைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குங்க. நிம்மதியாக பேச முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. இந்த தொண்டையில் ஏற்படக்கூடிய புகைச்சலை சரி பண்ணுறதுக்கு ஓமம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஓமம், கடுக்காய் தோல், முக்கடுகு, சித்திரத்தை, அக்ரஹாரம், அது மட்டும் இல்லாமல் திப்பிலி வேர்பொடி, இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து அதோட சரி பாதி பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை அப்படின்னு 2 வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொண்டையில் ஏற்படக்கூடிய புகைச்சல் சரியாகும். ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களோட மந்தத்தை நீக்கி உங்களை சுறுசுறுப்பாக மாற்றுறதுல ஓமம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஓமம், சுக்கு, சித்திரமூல வேர்பட்டை, இது எல்லாத்தையும் சம பங்கு எடுத்து பொடிச்சு கடுக்காய் பொடி சேர்த்து மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மந்தத்தை ஓட ஓட விரட்டிடலாம். ஓமத்தை கஷாயம் போல செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பசி உங்களுக்கு நல்லா வரும். பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடணுங்கிற எண்ணமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஓம கஷாயத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஜலதோஷத்து குறையிறதுக்கும் ஓமத்தை பொடிச்சு உச்சந்தலையில் வச்சு தேய்க்கலாம். ஓமத்தை பொடி பண்ணி அதை ஒரு துணியில் கட்டி நீங்கள் முகந்து பார்த்தீங்கனாலே போதும், மூக்கடப்பு பிரச்சனையை சரி பண்ணிடலாம். மூக்கடப்பு பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனைங்க. அது நைட் நேரத்தில் உங்களை தூங்க விடாது, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வீட்டிலே எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஓமத்தை பொடி செஞ்சு ஒரு துணியில் கட்டி நீங்கள் முகந்தீங்கனாலே போதும், மூக்கடைப்பு சரியாயிரும். ஓம எண்ணெய் விற்கிது, அதை வாங்கி மூட்டு வலிக்கு தடவுனீங்கன்னா உங்களோட மூட்டு வலி காணாமல் போய் சரியாகிறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். ஓம எண்ணெயை பஞ்சில் தேய்ச்சி பல்ல வச்சு அழுத்திட்டிங்கன்னா பல்வலி உடனே சரியாகும். ஓமம், சீரகம், இது எல்லாத்தையும் சம அளவு சேர்த்து வாணலியில் வறுத்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கடுப்பு பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஓமத்தை ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.